வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌசல். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வியை அரசியலாக்க வேண்டாம், பிரதமர் எச்சரிக்கை. குடும்பத்தோடு சிக்கிய கெஹலிய குற்றப்பத்திரிகை தாக்கல். இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளால் இலங்கைக்கு அச்சுறுத்தல், எச்சரிக்கும் நீதிக்கான மையம். பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. 2 தடவை எரிபொருள் கொடுப்பனவு பெறும் அனுர அரசின் அமைச்சர்கள் வெளியான தகவல். 40 ஆசிரியர்கள் கடமைகளை பொறுப்பேற்கவில்லை, நடவடிக்கை எடுக்குமாறு ரவிகரன் எம்பி வலியுறுத்து. ஜூலை 18 முதல் காற்றுடன் மழை, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. மாத்தறை வலயத்தில் 3 போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம். 2000 ரூபாவால் குறைந்த தங்கத்தின் விலை. பாராளுமன்றத்தை சுற்றித் திரிந்த ட்ரோன்கள். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். புதிய கல்வி சீர்திருத்தங்களில் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் நீக்கப்பட்டுள்ளன என்ற பொய்யான மற்றும் அரசியல் நோக்கமுடைய பிரச்சாரங்கள் பரப்பப்படுவது மிகவும் கவலைக்குரியது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மேல் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் வரலாறு, அழகியல் மற்றும் ஒரு தொழிற்கல்வி பாடம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இவை நீக்கப்பட்டதாக பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை. மனித குணங்கள் வளர சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த பாடங்கள் அவசியமானவை. அதனால் அனைத்து மாணவர்களுக்கும் இவை கட்டாயமாக வழங்கப்படும். அதோடு கல்வியை அரசியலாக்கும் நோக்கத்தோடு தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும். கல்வி மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். நாம் அரசியலில் ஈடுபடலாம், ஆனால் கல்வியையும் குழந்தைகளையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, அவரது மனைவி, 3 மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோருக்கு எதிராக நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டன. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜயரத்ன முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பின்னர் பிரதிவாதிகளை 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதைத் தொடர்ந்து இவர்கள் அனைவருக்கும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டதோடு அவர்களின் கடவுச்சீட்டுகளையும் பறிமுதல் செய்யவும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜயரத்ன உத்தரவிட்டார். மேலும் பிரதிவாதிகளின் கைவிரல் அடையாளங்களை பெற்று அறிக்கை பெறவும் உத்தரவிடப்பட்டது. 97 மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்த காரணத்திற்காக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது. இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளால் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோதமான விடயங்களை தடுக்காவிடின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை நாடு எதிர்கொள்ளும் என நீதிக்கான மையத்தின் தலைவர் சட்ட முதுமானி ஷஃபி எச் ஸ்மைல் தெரிவித்துள்ளார். அம்பாறை சாய்ந்தமருது பகுதியில் உள்ள அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இதனடிப்படையில் இன்று இஸ்ரேலிய உல்லாச பிரயாணிகளின் செயற்பாடுகள் இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு சவாலுக்கு உட்படுத்தும் அல்லது இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் செயற்பாடுகளாக காணப்பட்டாலும் இன்று இந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கம் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது மிகவும் விசனத்துக்குரிய ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது. பானம, கோமாரி, பொத்துவில் போன்ற பிரதேசங்களில் இயங்கும் இஸ்ரேலிய சுற்றுலா பிரயாணிகளால் இயக்கப்படும் வியாபார ஸ்தலங்களில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அது தொடர்பாக அரசாங்கத்திற்கு, குறிப்பாக உல்லாச பயண துறை அந்த முகவர் நிலையத்திற்கு ஒரு பெருமளவிலான தகவல்களை சேர்த்து ஒரு அறிக்கை வழங்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்று அவர்கள் அவ்வாறு இங்கு இந்த சட்டவிரோதமான முறையில் சம்பாதிக்கும் இந்த பணங்களை உண்டியல் அடிப்படையில் தான் அவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்புவதற்கான
ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் என்ற அந்த தகவலையும் அந்த குறித்த செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் வைத்து பார்த்தால் இந்த இஸ்ரேலிய பிரஜைகளின் உல்லாச பிரயாணிகளின் செயற்பாடு என்பது இந்த நாட்டிற்கு ஒட்டுமொத்தமான ஒரு அச்சுறுத்தலை விடுக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. எசல கண்டி பெரஹராவை முன்னிட்டு கண்டி பாடசாலைக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை 2ஆம் தவணை விடுமுறைக்காக பாடசாலைகள் மூடப்படும் என கண்டி வலயக்கல்வி அலுவலகம் அறிவித்துள்ளது. கண்டியில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு தவணை விடுமுறைகள் ஆகஸ்ட் 8 முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை வழங்கப்படுவதோடு முஸ்லிம் பாடசாலைகள் ஆகஸ்ட் 20 முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 19 அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் 2 தடவை எரிபொருள் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற வட்டார தகவல்கள் மூலம் விடயம் தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் தங்களது அமைச்சு அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான எரிபொருள் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் பிரதமர், அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் உள்ளிட்ட 30 பேர் நாடாளுமன்றில் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை இடைநிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த 30 பேருக்கும் நாடாளுமன்றில் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஏனைய அமைச்சர்களும் கோரிக்கை விடுத்தால் இந்த கொடுப்பனவை இடைநிறுத்த முடியும் என நாடாளுமன்ற நிதிப்பிரிவு தெரிவித்துள்ளது. துணுக்காய் கல்வி வலயத்தில் ஏற்பட்ட 44 ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு வெளி வலயங்களில் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பணியிட மாற்றம் வழங்கப்பட்டுள்ள போதும் 4 ஆசிரியர்கள் மாத்திரமே இதுவரை கடமைகளை பொறுப்பேற்றுள்ளனர். இந்நிலையில் இதுவரை கடமைகளை பொறுப்பேற்காத ஆசிரியர்களுக்கு கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென வலியுறுத்திய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், ஆசிரியர் நியமனங்கள் திறந்த போட்டி பரீட்சை முறையில் இடம்பெறுவதால் தான் இத்தகைய சிக்கல் நிலைமைகள் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். எனவே இனி மாவட்ட ஒதுக்கீட்டு முறையில் ஆசிரியர் நியமனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். நிச்சயமாக இந்த சிக்கல் நிலையை தீர்ப்பதற்கு வடமாகாண கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் வலியுறுத்தியிருந்தார். முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாட்டில் எதிர்வரும் ஜூலை மாதம் 18ஆம் தேதி முதல் காற்றுடனான கனத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தற்போது நிலவும் தென்மேற்கு பருவமழை காரணமாக ஜூலை 18ஆம் தேதி முதல் அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக மத்திய மலைகளின் மேற்கு சரிவில் உள்ள பகுதிகளில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தீவு முழுவதும் மற்றும் தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே காலநிலை தொடர்பாக வானிலை ஆய்வுத்துறை வெளியிடும் எதிர்கால முன்னறிவிப்புகளுக்கு பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் ஒருவர் தனது தற்காலிக இணைப்பு காலம் முடிவடைந்து மாகாண கல்வி பணிப்பாளரின் அறிவுறுத்தலை மீறி செயல்படுவதாக ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. வவுனியா நெழுக்குளம் கலைமகள் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் தனது தற்காலிக இணைப்பு காலம் முடிவடைந்தும் குறித்த பாடசாலையிலேயே கடமை புரிந்து வருகிறார். இது தொடர்பில் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் குறித்த ஆசிரியருக்கு மாகாண கல்வி பணிப்பாளரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பணிப்பாளரின் அறிவுறுத்தலை மீறி தற்காலிக இணைப்பு பாடசாலையிலேயே அவர் கடமை புரிந்து வருகின்றமை தொடர்ச்சியாக அறிக்கையிட்டு வருகின்றமை தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. குறித்த ஆசிரியருக்கு எதிராக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்க வவுனியா மாவட்ட தலைவர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் கடிதத்தின் பிரதி ஆளுநருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை வலயத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களில் பணியாற்றிய 3 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை வலய பதில் போலீஸ் அத்தியட்சகர் ஊடாக குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த 3 போலீஸ் அதிகாரிகளும் மாத்தறை வல்கம பகுதியில் உள்ள ஒரு மசாஜ் நிலையத்திற்கு சென்று முகாமையாளருடன் கடுமையான வார்த்தை பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் அவரது சேவைகளை இலவசமாக பெறவும் முயன்றுள்ளனர். இது தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட 3 அதிகாரிகள் இந்த குற்றச்சாட்டில் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டுள்ளனர். அதன்படி தனிப்பட்ட
லாபத்திற்காக போலீஸ் பதவியை பயன்படுத்துதல் மற்றும் தவறான நடத்தையில் ஈடுபட்டு ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியதன் காரணமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக மேற்படி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இவர்களில் மாத்தறை வலய புலனாய்வு பிரிவில் பணியாற்றும் ஒருவரும் திககொட மற்றும் மாவரல போலீஸ் நிலையங்களில் பணியாற்றும் 2 அதிகாரிகளுமே இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா தர்மலிங்கம் வீதியில் அமைந்துள்ள நவாலியூர் சோமசுந்தர புலவர் சிலையடியில் ஆடிப்பிறப்பு நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. வவுனியா முச்சக்கரவண்டி உரிமையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் மாநகர சபையின் பங்களிப்புடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சோமசுந்தர புலவரின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விபுலானந்தா கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன. ஆடிப்பிறப்பு தொடர்பான சிறப்புரைகளை கலாச்சார உத்தியோகத்தர் சி கயேந்திரகுமார் மற்றும் ஆசிரியர் வரதன் ஆகியோர் நிகழ்த்தியிருந்தனர். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் ஆடிக்கூழ் நிகழ்வு சிறப்பான முறையில் இன்றைய தினம் காலை மாவட்ட செயலக பண்டாரவன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட அரசு அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அனைத்து உத்தியோகத்தர்களும் இணைந்து ஆடிக்கூழ் குடித்து மகிழ்ந்தனர். மாவட்ட செயலக ஊழியர் நலன்புரி சங்கத்தின் முழுமையான ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றிருந்தது. மேலும் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியிலும் இந்த ஆடிப்பிறப்பு பண்டிகையானது கல்லூரியின் முதல்வர் சுலபாமதி தலைமையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன்போது ஆடிக்கூழ் தயாரித்து அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் என அனைவரும் குடித்து மகிழ்ந்தனர். இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று 2000 ரூபாவால் குறைந்துள்ளதாக தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். அந்த வகையில் கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் பவுனொன்று 2,67,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கம் பவுனொன்று 2,45,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 33,375 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 30,625 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. ஹோமாகம பனாகொட சுகத மாவத்தை பகுதியில் உள்ள வீட்டின் அருகே அடையாளம் தெரியாத நபரொருவரின் சடலம் இன்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இது கொலையா அல்லது இயற்கை மரணமா என்பதை கண்டறிய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து ஹோமாகம தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று பல மணி நேரம் ட்ரோன் மூலம் படங்கள் பிடிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்றம் மற்றும் பாராளுமன்ற வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பல ட்ரோன்களை பயன்படுத்தி வீடியோவில் பதிவு செய்யப்பட்டதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பாராளுமன்றம் பற்றிய ஆவணப்படம் தயாரிப்பதற்காக பாராளுமன்ற வளாகம் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் அதிகாரிகள் குழுவும் அந்த நாட்டை சேர்ந்த பிரதிநிதிகள் குழுவும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. பாராளுமன்றத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவ்வப்போது ட்ரோன் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. பெல்ஜியத்தில் சுமார் 1,00,000 மக்கள் கலந்து கொள்ள இருந்த இசை விழா மேடை ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பெல்ஜியத்தின் உலக புகழ்பெற்ற டுமாரோலாண்ட் என்று அழைக்கப்படும் இசை திருவிழா பல லட்சக்கணக்கான மக்களின் பங்கு பெற்றலுடன் ஒவ்வொரு வருடமும் இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான இசை விழா பெல்ஜியத்தின் பூம் நகரில் நாளை வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படவிருந்த நிலையில் இசை விழாவின் பிரதான மேடையில் நேற்று பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்தினால் இசை திருவிழாவின் பிரதான மேடை கடுமையாக சேதமடைந்துள்ளது என்று விழா ஏற்பாட்டாளர்கள் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். தீப்பற்றிய மேடையை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். அத்துடன் ஆங்காங்கே தீயில் வெடித்து சிதறிய பொருட்களையும் அகற்றினர். இசை விழாவில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்ற இருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவத்தின் போது அவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதை விழா ஏற்பாட்டாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.